ஓம் நம சிவாய். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் கணவனோட பிரிஞ்சிருக்கோம், ஒரே பிரச்சனை பல வருஷமா பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னாங்க. ஒரே ஊரை சேர்ந்தவங்க, அந்த ஊர்ல நிறைய பேர் வந்திருக்காங்க, இதே பிரச்சனையில தான் வர்றாங்க. நம்ம அவங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னோம்னா, சாமி எல்லாம் கும்பிடுவீங்களா அப்படின்னா கும்பிடுவோம். எப்போ இந்த திருவிழா வருங்களா, அதுக்கு திருவிழாவுக்கு கிடாய் வச்சு கோழி வச்சு சாமி கும்பிட்டுருவோம் அப்படித்தானே. அப்புறம் என்ன அவ்வளவுதான் அப்படின்னாங்க. அப்போ இது வாழல என்ன சாமி செய்யலாம், வீட்டுக்காரர் வர மாட்டேங்காரு அப்படின்ட்டு ஒரு சிலர் வீட்டுக்காரர் வந்து கூப்பிடுறாரு, இந்த பிள்ளை போக மாட்டேங்குது, என்ன சாமி செய்யலாம். என்ன செய்யலாம், சாமியை கும்பிடுங்க. சாமியை கும்பிட்டா சரியாயிருமா? அப்ப இங்க எதுக்கு வந்தீங்க, இல்ல பரிகாரம் சொல்லுவீங்களா? அதான் இதே பரிகாரம், சாமியை கும்பிடுறதுல எனக்கு தெரிஞ்ச பரிகாரம், வேற எதுக்கு போய் பரிகாரத்துக்கு என்ன இருக்குது அப்படின்னு. அப்ப எவ்வளவு நாளைக்கு கும்பிடணும் அப்படிங்கிறார். எவ்வளவு நாளை கும்பிடுறது, ஏற்க தொட்டிக்கு கும்பிடு, இல்லாத போது உடனே கும்பிடுவாங்க, அதோட போய் சேருது, அவ்வளவுதான். அந்த வரிச்சலாம் இருக்கு பாருங்க. சாமியை கும்பிடணும்னா எவ்வளவு நாளைக்கு கும்பிடணும், சாமியை கும்பிடுறது வருஷத்துல ஒரு நாள் கும்பிடுறது அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கு. சரியா? இப்படியாப்பட்ட மக்கள் மத்தியில நம்ம என்ன சொல்ல முடியும்? அன்றாட சாமியை கும்பிட்டுட்டு நீ குறை இருக்குது, அது வீட்டுக்கார ஐயா மேல தவறோ, வீட்டுக்கார ஆத்தா மேல தவறோ, அன்றாடம் அந்த ஐயாட்ட சொல்லிட்டு ஆண்டவனே இந்த மாதிரி இருக்குது, இதை சரி செய்யப்பா அப்படின்னா சரி செஞ்சுட்டு போறாரு, அவ்வளவுதானே. இதுக்கு போயிட்டு குறி கோடாஞ்சி பார்த்துக்கிட்டு எங்கேயோ காசு கொடுத்து கலைச்சா சரியாகலன்னா, அதான் இந்த மாதிரி ஆளுங்க இருக்கு தொட்டிக்கு அப்படி ஆளுங்க இருக்குதான் செய்யறாங்க. இறைவன்கிட்ட சொன்னா சரி வைத்து போறாரு, அவ்வளவுதானே. சரியாக மாட்டா சரியா ஆகும்ல, சரியா ஆகாம எப்படி போயிடும். இறைவன்கிட்ட சொன்னா சரியாகாம எப்படி இருக்கும்? அவங்க உடனே எவ்வளவு நாள்ல சரியாகும், எவ்வளவு நாள் சரியாகும், நம்ம கும்பிடுறதை பொறுத்து இருக்கு, நம்ம மனநிலையை பொறுத்து இருக்கு, நம்ம வாழ்றதை பொறுத்து இருக்கு. ரைட்டா? நம்ம ஏதாவது தவறு பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில அதான் நடக்கும். நம்ம பல பேரை பிரிச்சிருந்தோம்னா நம்ம குடும்பமும் பிரிச்சுதான் போகும். நம்ம அன்றாடம் டெய்லி சாமி மட்டும் கும்பிட்டுவாங்க. உங்க மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க, எப்படி உணர்றீங்கன்னு பாருங்க, உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாக்குற அப்படிதான். எதையும் எதிர்பார்க்காம நம்மளுக்கு அறிஞ்சது தெரிஞ்சது இதை தவிர ஒன்றும் இல்லை. அன்றாடம் அதை ஒரு பணியாவே செஞ்சிட்டோம்னா கிரகாதி பலனாவது, சாஸ்திரமாவது, சம்பிரதாயமாவது ஒண்ணுமே தேவையில்லை. அதுலயும் ஒரு சூட்சமம் என்ன அப்படின்னோம்னா, அந்த உச்ச கட்டம் இருக்கும் போது விடாது. இந்த சமீபத்துல கூட அந்த ஒரு நபர் சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்னோம்னா, 3 வருஷமா சைவமா இருந்தாரு அவர், நம்ம குரூப்ல இருக்கிறாரு. 3 வருஷமா சைவமா இருந்துட்டு இப்போ அன்னைக்கு ரொம்ப நாளா பேசல போகணும், அன்னைக்கு பேசினாரு. ஐயா மன்னிச்சுட்டு, எடுத்தோடனே ஐயா மன்னிச்சுட்டேங்கிறாரு. என்னையா அப்படின்னா, இல்ல ஐயாட்ட கொஞ்ச நாள் பேசல, கோயிலுக்கும் வரல, எனக்கு ரொம்ப மனசுக்கு சங்கட்டமா இருக்கு அப்படின்னாரு. ஏன் என்னையா அப்படின்னா, இல்லையா வீட்டுல ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு, நான் இப்ப அசைவத்துக்கு மாறிட்டேன் அப்படின்னாரு. சரியா, அதனால என்ன இருக்கு, என்னையா அசால்ட்டா சொல்றீங்க, அதனால என்ன இருக்கு அப்படின்ட்டு. ஆமா, நீங்க விருப்பப்படுறீங்க, சாப்பிட்டுக்கங்க, அவ்வளவுதான். இருக்கு எனக்கு என்ன சம்பந்தம், நான் உங்களை விட சொல்லல, நீங்களா விட்டோம்டையே, நீங்களா சாப்பிடலையே, சாப்பிட்டுக்கங்க, அவ்வளவுதானே. அப்போ அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க வீட்டுல வந்து சத்தம் பண்ணாங்களாம், நீ இப்படி பட்டை அடிச்சுக்கிட்டு சாமியாரா தெரிஞ்சு என்ன செய்ய போற? சாமியார் ஆளாவெல்லாம் இல்லை, அவர் ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்குறாரு, குடும்பத்தை பார்த்துக்கிறாரு, வரவு செலவு வாங்குற சம்பளத்தை வீட்டுல கொடுக்குறாரு, என்ன வந்து சாமியை கும்பிடுறாரு. இதான் அவர் செஞ்ச பெரிய தப்பு போல. சாமியை கும்பிடுறாரு, கவர்மெண்ட் வேலை, மாசமான சம்பளம், வீட்டை பார்த்துக்கிறாரு, மனைவியை பார்த்துக்கிறாரு, குடும்பத்தை பார்த்துக்கிறாரு. இதுல என்ன குற்றம் இருக்கு? அவங்க வீட்டுல சத்தம் போட்டாங்களாம், இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே நீ வரக்கூட சொல்லி பார்க்கறாங்களா, இவர் கேட்கலையா, சைவமாவே இருந்திருப்பாரு போல. அதனால இனிமே நீ வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, ஒரு பெரிய சண்டை வந்து வீட்டை விட்டு போ, நீ போய் முடிய வெட்டிட்டு சேவிங் பண்ணிட்டு நீ கறிமீன் எடுக்கிறோம், நீ சாப்பிடுற அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள வா, இல்லாட்டி போ அப்படின்ட்டாங்களாம். சரி, இவங்க யோசிச்சு பார்த்துருக்காரு, சரி வேற வழி இல்லை அப்படின்ட்டு. அந்த கருமா, இதுக்கு பேரு கூட்டு கருமாங்கிறது. கூட்டு கருமாண்டா, நம்ம நல்ல வழியில போகும்போது யாரையாவது பிடிச்சி இழுக்கும். எப்படி? யாராவது ஒரு கரகக்காரவங்க இருப்பாங்க, அது வீட்டிலே இருந்தா பெரிய சரிங்க. அதனால அவங்க வீட்டிலே இருந்ததுனால இவரும் கொஞ்சம் பக்குவப்பட்டு இருந்தா நிலைமை வேற மாதிரி போயிட்டு இருக்கலாம். அவங்களும் என்ன நினைச்சாரோ உடனே போய் முடிய வெட்டிட்டு வந்து
நான் வீம்புக்கிட்டே பண்ணேன், வரீங்க கையை வைங்க மீனை வாங்கிட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாரு. அப்போ அதனாலதான் நம்ம சொன்னோம், போன வாரக்குள்ள சொன்னோம், எங்க நீ விபூதி தொடர்ச்சியா பூசிப்பாரு பார்த்துருவோம், சைவமா தெய்வ வழியில நீ இருந்து பாரு பார்த்துருவோம். சப்பரம் போட்டது இருக்காங்க, முடியாது. எப்படி முடியாது? தொடர்ச்சியா நீ பட்டை அடிச்சு பாரு, சொந்த மந்தமும் விடாது, அக்கம் பக்கமும் விடாது, விபூதி அடிக்கவும் விடாது. சைவமா இருக்கிறது அவ்வளவு லேஸ்பட்ட விஷயம்லாம் கிடையவே கிடையாது. அதுவும் சைவமா இருந்து விபூதி ஊசி சாப்பிடுறவங்க ஒரு 3/4 வாசிக்கு மேல தர்மத்தை நோக்கி நடப்பாங்க. அவ்வளவு எளிமையாவெல்லாம் அந்த பாதையை நம்ம ஈஸியா சொல்லுவாங்க நிறைய பேர், சாமியாரா போயிடாத, போனாத்தே தெரியும் அவங்களுக்கு, ரைட்டா? அதனால யாரும் இந்த பாதையெல்லாம் அவ்வளவு லேசுப்பட்ட பாதையெல்லாம் கிடையாது. எல்லாரும் ஈஸியா பேசுவாங்க, கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அவங்கள செய்ய சொல்லுங்க, அதெல்லாம் தொடக்கூட முடியாது, விபூதியை தொடக்கூட முடியாது. அதனாலதான் சொல்றது, இறைவன் பிள்ளைகளாக இருங்க, அந்த இன்பத்தை அணுவீங்க. சரியா? அதுக்கு பிறகு இப்போ ஒருத்தர் நல்ல டவுட் கேட்டார், வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தார். சாமி, நீங்களும் 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த வாசகத்தை போட்டிருந்தீங்க, இன்னைக்கும் அந்த வாசகம் எனக்கு அனுப்பியிருக்காங்க, அது ஒரு சந்தேகம் தான் அனுப்பியிருந்தாரு. என்ன என் சந்தேகம் படிச்சு பார்த்தா, சிவன் சொத்து குலநாசம், இதுக்கு என்ன சாமி விளக்கம்? 2 விளக்கம் சொல்லி எனக்கு அனுப்பியிருக்காங்க. இல்ல 2ல எது சாமி உண்மையா இருக்க முடியும் அப்படின்னாரு. நம்ம பதில அனுப்பியிருந்தோம், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை முதல் சொல்லுங்க அப்படின்ட்டு. அதே குழப்பத்துலதான் உங்கள்கிட்ட கேட்கிறேன்னாரு. சரி, நான் நாளைக்கு சொல்லிட்டு வந்தாச்சு. சரியா? இதுல சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னா என்ன? இங்க இருக்கிறவருதான் சொல்லணும். சொல்லுங்க பாப்போம். சிவன் சொத்து குலநாசம். சரி சரி. அதாவது நிறைய பேர், சில பேர் புரியாம என்ன சொல்றாங்கன்னா, சிவனுடைய சொத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வம்சம் இல்லாம போயிடும் அப்படிங்கிறாங்க. சிவனுக்கு சொத்து இருக்கு, கடவுளுக்கு காசு பணம் சொத்து எல்லாம் தேவையா? அவருக்கு எதுக்கும் தேவையில்லை, எதுக்கும் அற்றவர் தான் கடவுள், ரைட்டா? அனைத்தையும் கடந்த நபர்கள். அதனால சிவன் சொத்து குலநாசங்கிறது, சிவனுடைய சொத்து பத்தை எடுத்துக்கிட்டா, இடத்தை எடுத்துக்கிட்டா குலம் நாசமா ஆகுறது அப்படிங்கிறது அவங்க சொல்லல. சிவன் சொத்து அப்படின்ட்டு சிவன் எதை சொல்றாங்க, இந்த அர்த்தங்கள் எதை சொல்றாங்கன்னா, சிவனா இருக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும், எந்த ஒரு பக்திமான்கள், எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் அவர்களுக்கு யாரெல்லாம் சொத்து அப்படின்னம்னா அவங்க பிள்ளைகள் தான் சொத்து. பிள்ளைகள்னா யாரு அப்படின்னம்னா உண்மையான பக்தர்கள். நான் முருக பக்தர், நான் சிவன் பக்தர், காலையில தண்ணி அடிக்காட்டியே கையெல்லாம் கெடுக்கிறதுக்கிட்ட ஆட ஆரம்பிச்சிடும். டெய்லி மட்டன் இல்லாம சாப்பிட்டதே கிடையாது. அவங்க பக்தர் கிடையாது, அவங்க பிள்ளையும் கிடையாது. ஏன்னா தாப்பன் என் பிள்ளை இருக்கானோ, இப்போ உங்க பிள்ளை இருக்கு, நீங்களே யோசிக்கிற வேண்டியதான். உங்க பிள்ளை நிறைய பாட்டலோட குடிச்சு விட்டு தள்ளாடி ட்ரெஸ் அலம்போலமா உங்க வீட்டுக்குள்ள வருது, கையில 2-3 பாட்டலோட. வாப்பு வாப்பு, உட்காருப்பு என் மயன மாதிரி உண்டு மாட்டா சொல்லுவீங்க. அதே போலதான் அவங்களும். அவங்க வாழ்க்கை என்ன, அவங்க மனிதர்களை படைத்ததன் நோக்கம் என்ன, எதுக்காண்டி படைச்சாங்க, எப்படி வாழ சொன்னாங்க, என்ன உணவுகள்லாம் உண்ண சொன்னாங்க அப்படிங்கிறத அறிஞ்சு புரிஞ்சு யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்கள இறைவனுடைய சொத்து. இறைவன் வழி கலியுகமா இருந்தாலும் முடிஞ்ச அளவு, ரைட்டா, எந்த அளவுக்கு நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு 80-90ஆவது தர்மப்படி நடந்து இறைவன் ஆணைக்கு இணங்க அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னாங்கன்னா அவங்கதான் இறைவனுடைய சொத்து. அப்படியாப்பட்ட இறைவனுடைய அடியார்கள் இருக்கக்கூடிய அந்த இறைவன் சொத்தாகப்பட்ட மக்களை யாராவது ஒருத்தர் சீட்டிட்டாங்கன்னா அந்த குலம் நாசமாக போய்விடும். எப்படி? அந்த உண்மையான பக்தர்களை யாராவது அவங்களுக்கு தீங்கு செய்துட்டாங்க அப்படின்னம்னா அந்த குலங்கள், அவர்களுடைய குலமே நாசமாகிடும் அப்படிங்கிறது மெயினான பொருள். இறைவனுக்கு சொத்து உண்மையான பக்தர்கள் தான், எந்த கோவிலாக யாராக இருந்தாலும். அப்படியாப்பட்ட நபர்கள் அதுக்காண்டியே சொல்லுவாங்க, அப்படியே அடியார் சாபத்தை வாங்கிறார்களா, அவன் கோயில்ல பூஜை பண்றேன் அவன் சாபத்தை வாங்கிறாங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் காலத்துல எல்லாம் சொன்னாங்க.
தெய்வத்துக்கு பூஜை பண்றவங்களை வழிபாடு பண்றவங்களை கண்டு பயப்படுவாங்க. ஏதாவது சாபம் விட்டு போயிடாம அவன் போய் டெய்லி பூஜை பண்ணுவான்டா, என்னத்தையாவது இறைவன்கிட்ட சொல்லிடுவான். உண்மையிலேயே நம்ம காதால கேட்டிருக்கோம். ஆனா இப்ப அப்படிலாம் கிடையாது. இப்ப உள்ளவங்களும் ஒரு சிலர் அப்படி இல்லை, மக்களும் ரொம்ப அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களத்தான் முத பூசையை போடுறாங்க. அதுவும் கோயிலுக்குள்ள போகாதுன்னு பூஜை பண்றவங்களே என்னென்னமோ நடக்குது நாட்டில். அதனாலதான் உண்மையான பக்தர்கள் யாராரோ அவங்கள நோகடிக்க கூடாது. அவங்க குலம் நாசமாயிடும். அது சிவன் பக்தர்கள் மேல ரொம்ப ரொம்ப பற்றற்று இருப்பார். ஏன் அப்படின்னம்னா அவரை நெருங்கிறது கஷ்டம். நம்ம விநாயக பெருமானா இருக்கட்டும், அம்மன் தெய்வங்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் கொஞ்சம் இறக்கப்படக்கூடியவங்க. ஒரு நல்லது கெட்டது அப்படின்னாலும் கொஞ்சம் அனுசரிச்சு போவாங்க. இந்த சிவன் ஐயா இருக்காரே, அவர் ஏற்றுக்கிறவே மாட்டார் யாரையும். அவ்வளவு எளிதில ஒரு பிறப்புலாம் சான்ஸே கிடையாது. ஆனா அவர்கிட்ட நெருங்குவது ரொம்ப ரொம்ப அரியுது. அப்படி நெருங்கியாச்சுன்னா அவரு தன்னோட அணைச்சுக்கிடுவார். தன்னோட அணைச்சுக்கிட்டா என்ன ஆகும்? அவருக்குள்ள அந்த தீப்பிழம்பானது நம்மளையும் பற்றி கொள்ளும். அப்ப நம்ம கிட்ட யாரு அன்பினாலும் தீக்கிட்ட அண்டுவது போலதான். அதனாலதான் சொன்னாங்க. சரிங்களா ஐயா? சரியா? நல்லபடியா இறைவனை வழிபடுங்க. மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துறோம். கோயில் கட்டுறேன், குளம் கட்டுறேன், விநாயகர் சதுர்த்தி கும்பிடுறேன் அப்படின்ட்டு அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற காசை ஒரு கற்பூரம் போதும். சாமி 1000 பேருக்கு அன்னதானம் போடு, என்னைய 10 அடி செலவு வச்சு ஊர்வலம் கொண்டு போ, ஊராட்ட வசூல் பண்ணி சண்டையை போடு, கேச போடுன்னா சொல்லாது. ரைட்டா? உன்னிட்ட இருந்தா பிரச்சனை இல்லாம, அதாவது இல்லையா, டவுன்ல எல்லாம் கஷ்டமா தான் இருக்கு. ஒரு சில பேர் பண்றது அதுக்கு மேல இருக்குது. இந்த வழியில வராத, அந்த வழியில வராத அப்படிங்கிற போது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம ஆளுகளும் அடக்கம் ஒடுக்கமா போகணும். இப்ப ஒரு சில விஷயங்களை பார்த்தா நம்மளுக்கே சங்கடமா இருக்கு. அந்த ஊர்வலத்துல தண்ணியை போட்டு டான்ஸ் ஆடுறதும், கடை தண்ணியை அடிக்கிறதும், உடைக்கிறதும், அவங்க விசில் அடிக்கிறதும், அந்த மது போதையில ஆடுறதை கண்டு நம்மளுக்கே சங்கடமா இருக்கு. ஐயோ, இப்படி அசிங்கப்படுத்துறாங்களே அப்படின்னு. தெய்வ ஊர்வலங்கள் தெய்வ கடாட்சரமா இருக்க வேணாமா? நம்ம ஊர்வலம் போகும்போது அப்படியே கும்பிட்டு விழுக வேணாமா? மக்கள் நம்மளை கண்டு தெரிச்சா ஓடுறது மாதிரி ஊர்வலம் பண்றது, அதையெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். அந்த வழிபாடு பண்றவங்க, வழிமுறை செய்யறவங்க ஒரு கட்டுப்பாடு வச்சு இப்படித்தாப்ப நம்ம போகணும். தெய்வத்தை சுமந்து போறோம், எப்படி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் வழிமுறையெல்லாம் சொல்லணும். அந்த பொறுப்பாளர்கள் அதுக்கு நம்மளே ஒரு சில பேர்கிட்ட சொன்னோம். நம்மளுக்கு உள்ள பக்கத்துல ஒரு சில சம்பவங்கள் நினைச்சா அதையே அப்பவே நம்ம சொல்லிட்டோம், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அவங்களும் அதை கண்ட்ரோல் பண்ணி இப்ப ஓரளவு நம்ம ஏரியா பரவாயில்ல. டவுன்ல மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு. சரி, அதனால தெய்வத்துக்கு ஒரு நல்ல பேரு நம்மளால வாங்கி கொடுக்க முடியாட்டாலும் அவங்களுக்கு ஒரு அவச்சொல்ல ஏற்படுத்தாம இருக்கிறது அவங்களுக்கு நல்லது. இல்லாட்டி இந்த திருவிழாவுக்கு ஆட்டம் போட்டவர் அடுத்த திருவிழாவுக்கு இருப்பது ஆண்டவன் கையில தான் இருக்கு. சரியா? சரியா? ரைட். ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம்.